இன்னைக்கு நம்ம கல்னியில் இருக்க சொல்ல அம்மா திடீர்னு கால் பண்ணி உடனே வீட்டுக்கு வாடான்னு சொன்னாங்க. என்னம்மா அப்படின்னு கேட்டேன். இல்ல நீ வீட்டுக்கு வாடா அப்படின்னு வந்து சொன்னாங்க. வந்து பார்த்தா நம்ம ஆடு வந்து குட்டி போட்டுருக்குங்க. ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பொட்டை குட்டி தான். உடனே அவங்க எல்லாரையும் கிளீன் பண்ணி தூக்கியாச்சு. ரெண்டு குட்டியுமே பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்குல்ல. மறக்காம இந்த ரெண்டு குட்டிக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் சொல்லுங்க கமெண்ட் பாக்ஸ்ல. ரெண்டு குட்டியுமே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கா. அல்ல ஒரு குட்டியால ஏஞ்சே நிக்க முடியலங்க. நானும் அந்த குட்டியை நல்லா தொடச்சிட்டு நிக்க வைக்க வந்து ட்ரை பண்ணேன். ஆனா அந்த குட்டியால நிக்கவே முடியல. சரி ரெண்டு குட்டிக்கும் வந்து பாத்தீங்கன்னா பால் குடிக்க வைக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தா அந்த குட்டியால அதுக்கு கூட முடியல. சரி வேற வழி இல்லாம வந்து பாத்தீங்கன்னா பாட்டில்ல பால் கறந்து வந்து பாத்தீங்கன்னா குடுக்க வந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த குட்டியோட ஹெல்த் ரொம்ப வீக்கா இருக்கனால கண்டிப்பா நம்ம மாட்டு பால் வந்து தரவே கூடாது. அதனால ஹாட்ல இருந்தே பால் எடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் வந்து கொடுத்தேன். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா குடிக்க வந்து தொடங்குச்சு. கண்டிப்பா பொழைச்சுக்கும் அப்படின்னு வந்து நம்புறேன். இந்த வேலையெல்லாம் முடிச்ச அப்புறம் மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கல்னிக்கு போனாங்க. கல்னில என்ன வேலை நடந்துட்டு இருக்கு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இப்பதாங்க மழை எல்லாம் பேஞ்சு விட்டு நம்ம காராமணி அதே போல வந்து பாத்தீங்கன்னா வெண்டைக்காய் எல்லாத்துக்குமே வந்து களை எடுக்க வந்து தொடங்கணும். செடி ஒரு அளவு வந்து ஒரு 80% வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சுங்க. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் உங்களோட பிரேயர் தான் நண்பா. மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ். இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்றீங்க. நன்றி.